பிரித்தானியாவில் வசிக்கும் குறிப்பிட்ட உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு எதிர்வரும் மே மாதம் முதல் மாதாந்தம் 778 பவுண்டுகள் வரை நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக வேலை மற்றும் ஓய்வூதியத்துறை அறிவித்துள்ளது. தனிநபர் சுதந்திர கொடுப்பனவு பெறும் சுமார் 40 லட்சம் மக்கள்களில் தசை மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தொகை முக்கியமாக சென்றடைய உள்ளது. தற்போது இங்கிலாந்தில் தனிநபர் கொடுப்பனவு பெறுபவர்களில் சுமார் 12 லட்சம் பேருக்கு இந்த பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் மூட்டு வீக்கத்தினால் ஏற்படும் அலர்ஜி, மூட்டு வலி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம், கடுமையான வலி, மூட்டுகளை அசைப்பதில் உள்ள சிரமம் மற்றும் தசை இறுக்கம் போன்றவற்றுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு முன்பாக வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் சில விடயங்களை கவனத்தில் கொள்ளும். நோயாளியின் மருத்துவ வரலாறு மற்றும் கடந்த கால வீழ்ச்சிகள், மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அளவு, மேற்கொள்ளப்படும் சத்திர சிகிச்சைகள் மற்றும் மருந்து பயன்பாடுகளின் விபரம் என்பனவாகும். தனிநபர் சுதந்திர கொடுப்பனவு உதவித்தொகையானது தினசரி வாழ்க்கைக்கான தேவை மற்றும் நடமாடும் வசதி என 2 பிரிவுகளாக வழங்கப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைமுறைக்கு வந்த 6.7% கட்டண உயர்வை தொடர்ந்து மே மாதம் முதல் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்சமாக மாதாந்தம் 778.48 பவுண்டு வரை வழங்கப்பட உள்ளது. உடல்நல குறைபாடுகளால் அன்றாட வேலைகளை செய்ய கடினப்படும் எவரும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். மேலதிக விவரங்களுக்கு உங்கள் அருகிலுள்ள குடிமக்கள் ஆலோசனை மையத்தை அணுகலாம்.